يأمنك يا دنيا الدوائي تدوسين المصاحب في التراب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தீனுல் இஸ்லாத்திற்காக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெரும் கருணையும் என்னென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்தில் ஆகப்பெரும் இழப்பு என்பது பொருளாதாரத்தை இழந்து நிற்பது இழப்பல்ல. நடுவீதியில் ஏமாற்றப்பட்டவனாக ஒரு மிகப்பெரிய பயங்கரமான வேதனையான சூழலில் நான் நிர்கதியாக நிற்கிறேன் என்பது பெரிய இழப்பல்ல. அது இழப்பு தான், பெரிய இழப்பல்ல. ஏமாற்றப்பட்டது பெரிய இழப்பல்ல. நான் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகிவிட்டேன் என்பது இந்த உலகத்திற்குரிய காரியம் பெரிய இழப்பல்ல. நான் இன்றைக்கு மிகப்பெரிய தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்பது மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லப்படுகிறது. அது பெரிய இழப்பல்ல. இழப்பு என்பது ஏதென்றால் கொண்டிருக்கிற ஈமான், ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்துடைய தீனுல் இஸ்லாத்தில் நான் பலகீனமாக இருந்து இந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் விட்டு விலகி இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுடைய விட்டு மாற்றமாக ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் பேர் இழப்பு என்பதை நாம் நெஞ்சத்திலே தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். பாசத்திற்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, சகோதரர்களே, இழப்பென்பதை நாம் நம் கண்முன்னால் உலகத்தில் பார்க்குகிற இழப்பாக பெரிதாக கருதுகிறோம். ஆனால் பெரும் இழப்பாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஈமானை இழப்பதும், அதில் நாங்கள் நிலையில்லாமல் தடுமாற்றத்தோடு வாழ்வதும், பலகீனப்பட்டு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாற்றமாக வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் அது மிகப்பெரிய சோதனையாக இழப்பாக மனிதனுக்கு தெரியாமல் இந்த உலகத்துடைய துனியா பெரும் இழப்பாக இன்றைக்கு சுருங்கிவிட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹுனைனுடைய போரை பற்றி வரலாறு பதிவு செய்கிற போது சொல்வார்கள், எங்களுக்கு பூமியே சுருங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஷரியா மேலோங்குவதற்காக மிகப்பெரிய கூட்டம் ஹுனைனுடைய போரில் யார்? எதிரிகள். முஸ்லீம்கள் மிக குறைவு. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம். முஸ்லீமுடைய எண்ணிக்கை அதிகம், காஃபிருடைய எண்ணிக்கை குறைவு. ஈமான் கொண்ட முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் எண்ணம் ஏற்படுகிறது. என்ன எண்ணம்? இன்றைக்கு நாம் தான் வெல்லப் போகிறோம். மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிற நாம் எப்படி தோல்வி அடைவோம்? இன்றைக்கு நாம் தான் எதிரிகளை வெல்லப் போகிறோம் என்று அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் சந்தோஷத்திலும் சிலர்கள் பெருமையாக பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், வல்லாக்கத் பிஹிமுல் அர்த். விசாலமாக பூமி இருந்தும் கூட அவர்களுக்கு என்னவா மாறியது? நெருக்கி விட்டது. அவர்களை சிதறடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு கடும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த போரில், ஹுனைனுடைய போரில். ஆனால் நேர் மாற்றமாக 3000 எதிரிகள் கொண்ட பத்ர் வெறும் 300 அல்லது 313 பேர் மட்டுமே நின்றார்கள். ஆயுதம் குறைவு, ஆட்கள் குறைவு, தளவாடங்கள் குறைவு, போர் கருவிகள் குறைவு. ஆனால் 300 பேர்கள் கொண்ட ஒரு கூட்டம்
1000 அல்ல அந்த கூட்டம், 3000 அளவுக்கு பலமான ஒரு அபூஜலுடைய கூட்டத்தை நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற ஈமானை கொண்டு என்ன செய்தார்கள்? வெற்றி அடைந்தார்கள். புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய பார்வையையும் இந்த உலகத்தினுடைய பார்வையும் நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். தவறு. அல்லாஹ்வுடைய பார்வையை கொண்டுதான் இதை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். துனியாவுடைய பார்வையை கொண்டு வந்து நிறுத்தி மார்க்கத்தை கொண்டு வருகிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லோரும் அல்ல. இந்த உலகத்துடைய லக்ஸரியான வாழ்க்கையை முன்னிறுத்தித்தான் மார்க்கத்தை சுருக்குவதை இன்றைக்கு பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தீனை தூக்கி நிறுத்துகிற சமூகமாக நான் இருக்கிறேனா? இல்லை. இந்த உலகத்தின் கஷ்ட நஷ்டங்களை தூக்கி நிறுத்துவதற்காக இந்த மார்க்கத்தை நான் வளைக்கிறேனா? இந்த உலகத்துடைய இன்பங்கள் எனக்கு ஏதாவது தவறிவிட்டால், இங்கு இருக்கிற லக்ஸரியான வாழ்க்கை என்னை விட்டு போய்விட்டால், நான் பார்க்கிற பொருளாதாரம் நான் இழக்கப்பட்டு விட்டால், இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை எனக்கு சுருக்கமாகிவிட்டால், என் நண்பர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டால், என் மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால், இந்த மார்க்கத்தை நான் எவ்வளவு வேண்டுமானாலும் வளைப்பதற்கு தயார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஷரியாவுடைய மேலோங்குதலை தவிர, அல்லாஹ்வினுடைய தீனை பற்றி பேசுவதை தவிர, அல்லாஹ்வுடைய கலிமாவுடைய ஈமான் என் நெஞ்சத்தில் நிறைந்திருப்பதை விட என் வீடு முழுக்க பரக்கத்து நிறைந்திருப்பது நாம் நினைக்கிறோம் பரக்கத்து என்று. அல்ல, அது பரக்கத்தல்ல சகோதரர்களே. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அது பரக்கத்தல்ல. செல்வம் பெருகி இருப்பது பரக்கத்தல்ல. கலிமாவுடைய வாழ்க்கையோடு ஈமானிய சிந்தனையோடு ஒரு குடும்பம் நிறைந்திருப்பது தான் ஆகப்பெரும் பரக்கத், ஆகப்பெரும் அபிவிருத்தி. ஆட்கள் அதிகமாக வருகிறார்கள், மாஷா அல்லாஹ். செல்வம் பெரிதாக இருக்கிறது, வீடு நிறைந்திருக்கிறது, பரக்கத்து அள்ளி தருகப்படுகிற தொழிலுக்கு. ஆனால் ஒருவருடைய ஈமான் கூட, ஒருவரிடம் கூட என்ன இல்லை, வீட்டில் ஈமானிய சிந்தனை இல்லை, ஈமானிய பேச்சு இல்லை, ஈமானிய அமர்வுகள் இல்லை, தொழுகை இல்லை, ஷரியாவை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்க வசனங்கள் குர்ஆனை பேசுகிற சபை அந்த வீட்டில் இல்லை, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. வமா யத்தஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்பை மிக சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறார்கள்? மீறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய எல்லையை மிக சர்வ சாதாரணமாக தாண்டி போகிறார்கள். ஹலால் நோ ப்ராப்ளம், ஹராம் நோ காம்ப்ரமைஸ், செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றிய சிந்தனை, மறுமை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி கொண்டு ஹலால் ஹராம் என்ற எல்லைகளையே தாண்டி இந்த உலகத்தினுடைய காரியத்திற்காக தன்னை சுருக்கி கொண்டு வாழக்கூடியவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அது ஈமானிய பலகீனம் மட்டுமல்ல, அது ஈமானிய சாபம் என்று இப்னு தைமியா சொன்னார்கள். அது ஈமான் அல்ல, ஈமான் அற்று போய்விட்டது, இறைவனுடைய சாபத்துக்குரிய கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தியை வைத்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாசத்துக்குரியவர்களே, யார் அந்த உறுதி மிக்கவர்கள்? அப்போது இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம், இந்த நேரங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமானை வலிமைப்படுத்துகிற கூட்டம் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு, எப்படி சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு, எப்படி? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பதிவு செய்கிறான், மனப்பாடம் செய்ய வேண்டிய வார்த்தை, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் தங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி, எல்லாரும் சொல்றான், என்னோடு சேர்ந்து வாழுகிற பிற சமயத்தவன் அல்லாஹ் தான் சொல்றான், கடவுளம் அல்லாஹ், பெரிய சாமி அல்லாஹ் தான் சொல்றான். ஓகே, எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறான், அவனும் அல்லாஹ் தானே சொல்றான், அவனும் அல்லாஹ் சாமி தானே சொல்றான். உன் அல்லாவுக்கும் நீ சொல்ற அல்லாவுக்கும் இன்னொருத்தர் சொல்ற அல்லாவுக்கும் டிஃபரெண்ட் வேண்டாமா? நீ படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப் என்று சொல்லக்கூடியவருக்கும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய பரமாகர்த்தனாக என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத கடவுளத்தை நிற்கிறான் என்று இன்னொருவர் சொல்வதற்கும் வித்தியாசம் வேண்டாமா? அவர் சொல்லுவார். ஆனால் நீ யாரு? காலு ரப்புனல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதில் எப்படி இருக்கீங்க? இஸ்திகாமத், எப்படி? உறுதியா நிற்கிறீங்க, உறுதியா நிற்கிறீங்க. ஏன்? அந்த ரப்புனல்லாவுக்கு என்ன சேதாரம் வந்தாலும் சரி, அந்த ரப்புனல்லாவுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, அந்த ரப்புனல்லாவை தோண்டக்கூடிய அளவுக்கு, ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லாஹ்தான் எங்கள் ரப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மிக பெரும் இழப்பு வந்தாலும் சரி, பேரிழப்பு வந்தாலும் சரி, அவன் யாரா நிற்பான்? அதில் நம்ம சொல்லக்கூடிய ரப்புனல்லா, நீங்க சொல்லக்கூடிய ரப்புனல்லா, மூமினுடைய ரப்புனல்லா உறுதியா நிற்பான். எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் மூமினுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் வேண்டாமா? ரப்புனல்லா என்று சொல்லிவிட்டு யாரு? சும்மஸ்தகாமு, எவர் அதில் நிலைத்து நிற்கிறார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுப செய்தியை பாருங்க. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யார் இறங்குறா? மலக்குமாறு இறங்குகிறார்கள், நம் மீது இறங்குவார்கள். இறங்குவதை பற்றி ஒரு காலம் நீங்கள் நானும் அறியவே மாட்டோம். எங்கே இறங்குகிறார்கள், எப்படிப்பட்ட இறக்குதல் அவர்கள் வருகிறார்கள், எந்த நேரத்தில் அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆனால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமாறு இறங்குகிறார்கள். அல்லா தகாஃபு, என்ன சொல்லி இறங்குறாங்க? பயப்படாத. சுப்ஹானல்லாஹ், பயப்படாத. அல்லா தகாஃபு, பயப்படாத. வலா தஹ்ஸனு, கவலைப்படாத. எப்படிப்பட்ட வார்த்தை பாரு. அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாத, கவலைப்படாத. எப்படிப்பட்ட வார்த்தை? கவலைப்படாத, பயப்படாத, எதுவுமே செய்யாத. ஏன்? உனக்கு எதற்கு அச்சம்? உனக்கு எதற்கு பயம்? உனக்கு எதற்கு உட்காருங்க, உனக்கு எதற்கு பயம்? பரவாயில்ல, சவுண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுறேன், நீங்கள் உள்ள வாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க, மன தைரியத்தை இழக்காதீங்க, பயந்து நடுங்க வேண்டாம், எந்த கவலையும் கொள்ளாதீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை? யார் சொல்றா? என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற வார்த்தை எனக்கு பெருசா? என்னை பெற்றெடுத்த தாயே இந்த வார்த்தை சொல்றது எனக்கு பெரிய விஷயமா? என் நண்பன் தோளோடு தோல் சேர்ந்து நிற்கிறவன் என்னை பார்த்து பயப்படாத, உனக்கு கவலைப்படாத, எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும், அது பெரிய வார்த்தையா? அது பெரிய சமாதானமா? அது எனக்கு சந்தோஷமா? அது எனக்கு ஆறுதலா? இல்லை, ரப்பு சொல்கிறான். அந்த ரப்பினுடைய மலக்குல் அர்வாஹ், வானவர்கள் இறங்கி, மலக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அல்லாஹ் ப்ளூரல், சிங்குலரா பயன்படுத்தலை. இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறான்? ப்ளூரல், பன்மையா பயன்படுத்துறான். தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அப்ப எத்தனை? ஒன்றுக்கு மேற்பட்ட பல மலக்குமார் என் மீது இறங்குகிறார்கள். இறங்கி சொல்கிறார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீ பயப்படாத, நீ கவலைப்படாதே, மன தைரியத்தை இழந்து விடாதே, துக்கப்படாதே என்று சொன்னதோடு சேர்த்து மாஷா அல்லாஹ் இன்னொரு வார்த்தை, வஅப்ஷிரு பில் ஜன்னா, என்ன சுப செய்தி? சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற சுப செய்தியை என் மீது சொல்லிக்கொண்டே இறங்குகிறார்கள். யாரு? வானவர்கள். உனக்கு சுப செய்தி சொர்க்கம். எப்படிப்பட்ட சொர்க்கம்? அல்லத்தி குந்தும் துஅதுன், உனக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு சுப செய்தி சொல்லும் விதமாக எம்மை அனுப்பி இருக்கிறான் என்ற வார்த்தையோடு மலக்குமார்கள் அவன் மீது, அந்த அடியார் மீது இறங்குகிறார்கள். எந்த அடியார்? ரப்புன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி எதில் நிற்கிறான்? அதில் உறுதியாக நிற்கிறான், இஸ்திகாமத்தா நிற்கிறான். எந்த விதத்தில் கதல் காம்ப்ரமைஸ் இல்லை. துனியாவுடைய விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் நோ ப்ராப்ளம், எவ்வளோலாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நோ காம்ப்ரமைஸ் இன் ஆஹிரா, இதில் மறுமைக்கான விடயத்தில் ஒரு சின்ன அளவு கூட காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. இதான் மார்க்கம். ஆனால் மறுமை விஷயத்தில் அத்தனை காம்ப்ரமைஸ் பண்ணுறான். அன்னைக்கு உலக விஷயத்தில் செய்ய வேண்டிய எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் பண்ணிக்கலாமே. மறுமையில் காம்ப்ரமைஸ் என்ன இருக்குது? உலகத்தில் பண்ணிக்க, கொடுக்கல் வாங்கல, அதை பண்ணிக்க. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில், மறுமை விஷயத்தில், ஷரியாத்து விஷயத்தில், தீன் விஷயத்தில், ஈமான் விஷயத்தில் எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ். ரெடியாக இருக்கும். இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். திருமணம் நபி வழி திருமணம் தான், ஆனால் இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து சோறு போட்டால் அதுக்கு பேர் வலிமா, பிரச்சனை இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே. ரெடி. உன் செலவுக்கு உட்பட்டு, உன் காசுக்கு உட்பட்டு நீ ஒரு காசை செலவு பண்ணி ஒரு விருந்தை போட்டால் அது வலிமா. அது உன் செலவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஒரு மணமகன் கொடுத்துட்டு போ. ரெண்டு பக்கமும் காம்ப்ரமைஸ் என்ன? ரெண்டு பேரும் செலவில் சேர்த்துக்கிறோம். அது என்ன வலிமா? பெண் வீட்டுக்காரரும் சேர்த்து போகிறது என்ன வலிமா? மறுக்கத்தில் என்ன இருக்கு? திருமணம் இப்படித்தான் நடக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா சொல்கிறது. இப்படியும் கொண்டு போகலாம், அப்படியும் நடத்தலாம், அப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் செய்யலாம். காரணம், நண்பர்கள், உறவுகள், ஊர், எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அல்லவா என்று அதில் ஒரு காம்ப்ரமைஸ். எல்லா விஷயத்திலையுமே தொழுகுவார், நோன்பு வைப்பார், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் எல்லாவற்றிலும் தெளிவாக இருப்பார். ஆனால் அளவு நிறுவையில் மோசடி செய்வார். வியாபாரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், அளவு நிறுவையில் மோசடி செய்வார். ஒரு பிரச்சனை இல்லை, அதில் தப்பு இல்லை. அதனால் இந்த சிக்கலும் இல்லை. சிந்தனைகளை ஷைத்தான் தூண்டுறான் பாருங்க. உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முன்னால் நிற்பார், எல்லா நன்மையும் செய்வார். ஆனால் அவர் ஈமானி விஷயம் என்றால், தொழுகை விஷயம் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயம் என்றால், கொஞ்சம் ஆகிராவுடைய விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே, இந்த விஷயத்தில் பேசிக்கிறோமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் தொழில்துறையில், குடும்பங்களில், கொடுக்கல் வாங்கல்ல, வாழ்க்கை தத்துவத்தில், அனைத்து விதமான இம்மை மறுமைக்கான வாழ்க்கையில், மறுமை விஷயத்தில் எதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் எந்த விதமான விட்டு கொடுத்தலும் நாம் செய்யலாம், அதற்கு பரவாயில்லை, அது ஒன்றும் தப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தோதுவான வசனங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றான். லா இலாஹ இல்லல்லாஹ்.
மண்பை சரியா பதில் சொல்லலை, அப்துல் காதர் மண்பைட்டு அந்த தெளிவு ஃபத்துவா இல்லை, இன்னொரு ஆலிம்சா எனக்கு தோதுவா பதில் சொல்லக்கூடிய ஆலிம்சாவை பார்த்து என்ன செய்யறது, ஃபத்துவாவை தேடி பாருங்க இப்படி இருக்குது பாருங்க, அந்த இமாம் சொன்னார் பாருங்க என்று ஒரு தடுக்கப்பட்டு ஏற்கனவே கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை இப்போது கூடும் என்பதற்கு ஃபத்துவாவை தேடிட்டு வர்றான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர எல்லோரும் அல்ல. சமூகத்தில் நிலையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு, ஹராமும் என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திட்டாங்க. வ பைனஹுமா முஸ்தபிஹாத், என்ன மீனிங்? இந்த ரெண்டுக்கும் இடப்பட்டது இருக்கு. எந்த ரெண்டுக்கும் இடப்பட்டது? ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது என்னது? முஸ்தபிஹாத். என்ன அர்த்தம் முஸ்தபிஹாத்னா? சந்தேகத்துக்குரியது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஹலால் தெளிவுங்க, மாஷா அல்லாஹ். ஹராமும் தெளிவு. நமக்கு இது ஹலாலும் தெரியும், இது ஹராமும் தெரியும். இது ஹலாலா ஹராமான் சந்தேகம் வருது பாருங்க. இந்த சந்தேகத்தை ரசூலுல்லாஹ் செய்யுங்கன்னு சொல்லல, என்ன சொன்னாங்க? விட்டுருங்க. நம்மால் எதில் வந்து நிற்பான்? சந்தேகத்தை தான் முதல்ல செய்வான். அலிம்சா அதில் சந்தேகம் இருக்கு, நான் செய்வேன். எப்படி சொல்லும் போது அதில் இல்லை, அது இல்லை தானே, அந்த ஃபத்துவா இல்லை தானே, அந்த விஷயத்தில் மார்க்கத்தில் இல்லை தானேன்னு சொல்கிற மாதிரி ஆலிம்சாட்ட ஃபத்துவா கேட்பான். இருக்கா இல்லையான்னு மார்க்க ரீதியாக கேட்க. ஈமானி பலகீனத்தை பாருங்க, ஈமானி பலகீனத்தை பாருங்க. ஒரு மார்க்கத்துடைய அடிப்படை தெளிவாக வேதமும் சுன்னாவும் எனக்கு சொல்லித் தருகிறது. மார்க்க தீர்ப்பை கேட்க வருகிற போது அந்த விஷயம் அதில் இல்லை தானே பார்த்து சொல்லுங்க மௌலானா, இல்லை தானே நீயா வாப்பா சொல்கிற, இருக்கா இல்லையான்னு தானே கேட்கணும். அப்போ எவ்வளோ பெரிய பலகீனங்களை சர்வ சாதாரணமாக மிக தெளிவாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலமும் அவை தடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாத்தம் மின் ذهب, ஒரு நபித்தோழரை பார்க்குறாரு, தங்க மோதிரத்தை போட்டிருக்கிறாரு. இதே மோதிரத்தோடு நீ மௌத்தா போன நரகத்துடைய கங்கை நீ சாப்பிடுகிறாய் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சபை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபை மோதிரத்தை அந்த இடத்துல தரிஹனா தூக்கி கலட்டி வீசுறார். எதை? தங்க மோதிரத்தை. அல்லாஹ்வின் தூதருடைய அருமை தோழர் கேட்பார்கள் அந்த தோழரை பார்த்து, பிற தோழர்கள், உங்களுக்கு தானே தங்கம் ஹராம், உங்க வீட்டுடைய பெண்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்ல, தங்கம் பெண்களுக்கு அனுமதி தானே, உங்களுக்கு தான் வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எது கழட்டி போட்டீங்க, அது பெண்களுக்கு கொடுங்க. அவர் ஈமான பாருங்க, அந்த சாபி ஈமான். ஃபகால், அவர் சொல்கிறார், எந்த பொருளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் என்று சொல்லிவிட்டார்களோ அது எனக்கு ஒரு காலமும் வேண்டாம். நான் தூக்கி வீசப்பட்டதுதான் என் மனைவிக்கும் என் மகளுக்கும் அது ஹலால் என்றாலும் கூட நான் அணிந்திருக்கிற தங்க மோதிரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் எந்த பொருளை பார்த்து தங்கம் ஹராம் என்று சொன்னார்களோ அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறார் அந்த சஹாபி. ஈமானிய வலிமை சகோதரிகளே, ஈமானிய வலிமை அல்லாஹ் சொல்லிவிட்டான். குல், வாருங்கள், அத்துலு, நான் ஓய் தர்றேன். அல்லாஹ் சொல்றான், நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, மா ஹர்ரம ரப்புக்கும், உங்கள் ரப்பி எதை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நான் ஓதி காமிக்கிறேன், வந்து படிங்க, பாடத்தை படிங்க, எது ஹராம் ஹலால் என்பதை படிங்க. சந்தேகமான காரியம் என்றால் அதை ஃபஜ்தனிபூஹு, விட்டுருங்க. ஆனால் சந்தேகத்தை செய்வதுதான் எம் ஈமானிய பலம் என்று சொல்கிறோம். அது ஈமானிய பலம் அல்ல, ஈமானிய பலவீனம். அதை விட்டு ஒதுங்க வேண்டும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட, கொஞ்சம் ஈமான்ல பலகீனமா இருந்து தெரிஞ்சா கூட, கொஞ்சம் மார்க்கத்துக்கு மாற்றம், மறுமைக்கும் மாற்றம். பாருங்க, ஒரு பொருளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அந்த பொருளை எடுத்துக்கொண்டு பெண்கிட்ட கொடுக்கலாம்ல. எந்த பொருளை பார்த்து சொன்னார்களோ அந்த பொருள் நான் எடுப்பதற்கு தயாராக இல்லைன்னு தூக்கி கழட்டி வீசுறாருன்னு சொன்னா நம்பிக்கையுடைய வெளித்தனத்தை நீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஈமான் உறுதி. ஒரு 2 பேர் வர்றாங்க கணவன் மனைவியாக மக்காவில் கணவன் மனைவியாக வரக்கூடிய 2 பேரையும் இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க மக்காவுடைய எல்லையில். நீங்கள் 2 பேர் யார்? ஹிஜ்ரத்துக்கு அப்புறம். நீங்கள் யார்? அந்த வயதான மூதாட்டி கேட்குறாங்க. நான் இன்னாருடைய மகன். அந்த கணவன் மனைவிட்ட அந்த மூதாட்டி கேட்குறாங்க. கணவன் சொல்கிறார், நான் மக்காவில் இன்னாருடைய மகன். அப்படியா? அம்மன் அன்தி, நீ யாருன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க அந்த ஹதீஸை. நீங்கள் யார்? அந்த மனைவி, பக்கத்தில் இருக்கிறவருடைய மனைவி சொல்கிறாங்க, நான் மக்காவில் இந்த கோத்திரத்தை சார்ந்தவருடைய மகள். அப்படியா? நீங்க 2 பேரும் ஒரே சக நேரத்தில் என்கிட்ட பால் குடிச்ச நபராச்ச, புரியுதா உங்களுக்கு? என்னிடம் பால் அருந்தியவர் அல்லவா நீங்க. ஒரே நேரத்தில் 2 பேரும் சம நேரத்தில் என்னிடம் பால் குடித்திய நான் உங்களுக்கு பால் குடி தாய் அல்லவா? எப்படி ஒரே நேரத்தில் ஒரு தாயிடம் பால் கொடுத்த 2 பேர் இப்படி கணவன் மனைவியா வாழ முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நேற்று கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை இது. பல வருஷ காலமும் மதீனால வாழ்றாங்க 2 பேரும், பல வருஷமாக வாழ்றாங்க. சகோதரிகளே, அந்த தாய் இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு திடுக்கிட்டு 2 பேரும் பதறடிச்சு எங்க வர்றாங்க? மக்கால இருந்து நேர ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. எங்க? மதீனாக்கு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ்,
ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் எங்கள் ஊருக்குள்ளே போகலான்னு சொல்லி மக்காவுக்கு நானும் கணவன் மனைவியாக போனோம். எங்கள் 2 பேரும் மதீனாவுடைய எல்லையில் ஒரு மூதாட்டி பார்த்து 2 பேரும் சமநேரத்தில் இடம் பால் குடித்த இந்த குடும்பத்தை சார்ந்தவர் தானே, 2 பேரும் எப்படி கணவன் மனைவி வாழ்வதற்கு அனுமதி இருக்கிறது, நீங்கள் 2 பேரும் சகோதர சகோதரி ஆயிடுச்சேன்னு சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்வது சரிதானா என்று சொன்னவுடன் வக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக ஷைஹா, அந்த தாய் உண்மையை சொன்னால், சரியான வார்த்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு கணம் யோசிக்க வேண்டும், நானும் நீங்களும் பாசத்துக்குரியவர்களே, ஒரு கணம் யோசிக்க வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டேன், இத்தனை ஆண்டு காலம் கணவன் மனைவி ஊனும் உறவுமாக வாழ்ந்திருக்கிறோமோ, நாங்கள் எவ்வளவு பெரிய அன்பும் நேசமும் காதலோடு வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் எல்லையில்லா பாசத்திற்கு ஈடு இல்லாத ஒரு பாசம் கணவன் மனைவி பாசம். அந்த அன்போடு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியும் எப்படி பேசி இருக்க வேண்டும். அந்த இடத்திலேயே ரசூலுக்கு முன்னாலேயே 2 பேரும் என்ன செய்றாங்க, பிரியிறாங்க. சகோதரர்களை பிரியிறாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தீனை வைத்து, அல்லாஹ்வுடைய கலிமாவை வைத்து, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் முன்னால் சொல்லப்பட்டால் உடனே அவர்கள் ஈமானி உறுதிமிக்கவர்கள், சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லி 2 பேர் இந்த பக்கம் அந்த அம்மா போகுது, அந்த பக்கம் அவர் போறாரு. சகோதர சகோதரிகள் ஒரு காலமும் திருமண பந்தத்தில் வாழ முடியாது, அது ரப்பு ஹராமாக்கி இருக்கிறான் என்றவுடன் திருமண பந்தத்தை முறித்து விட்டு பிரிந்து போகிற செய்தியை வரலாறை நாம் படிக்கிறோம் என்றால் அது எப்படி மண்பை முடியும்? நம்மளால் இருந்தால் அது டக்குன்னா முடியுமா அலிம்சா? எவ்வளோ விஷயம் பிள்ளை பேரம் பற்றி பார்த்துட்டோம், எவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கிறோம், நீங்கள் நேற்று வந்துட்டு திடீர்னு ஒரு சட்டத்தை சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அலிம்சா? நம்மால் கேட்பான். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ஷரியா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடிப்படை என்றால் அதில் முதலாவதாக நான் நிற்பேன், அதை சரி செய்வேன் என்பதை சஹாபாக்கள் தங்கள் வாழ்நாளில் இப்பதான் நீங்க புரியணும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், தங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் யார்? அவர்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தி, அடுத்த சுபச்செய்தி பாருங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அந்த இறங்கக்கூடிய வானவர்கள் சொர்க்கம் உண்டு என்று சொன்னார் மட்டுமல்ல, பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க மட்டும் சொல்லல. அடுத்த வார்த்தை என்ன? நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நாங்கள் அவுலியாவா இருக்கிறோம். யார் சொல்றா? அந்த வானவர்கள், இறங்குற வானவர்கள், உங்களுக்கு நாங்கள் உதவியாளராக இருக்கிறோம், உங்களுக்கு முழு நேசர்களாக இருக்கிறோம், உங்களுக்கு முழு பொறுப்புதாரியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சொல்லப்படுகிறது, வலக்கும் ஃபீஹா மா தஸ்தகி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் இந்த சொர்க்கத்திலே விரும்பக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடலாம், விரும்பும் அத்தனை உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் அந்த அடியாருக்கு சுப செய்தி சொல்வதாக 46ஆம் அத்தியாயத்துடைய, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அத்தியாயத்துடைய நம்பர் 41ஆம் அத்தியாயத்துடைய 30, 31, 32 போன்ற வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய சுப செய்தி, அல்லாஹ்வுடைய அற்புதமான சிறப்பு செய்தியை அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறான் என்றால் இந்த மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். உலகத்தினுடைய இன்பங்களை, ஒன்று ஹலால், ஒரு ஆரம்பத்தில் அது ஹராம், அதுக்கு பின்பு மாற்றப்பட்டது, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, இறை மார்க்கம் சொல்லப்பட்டு விட்டால் அந்த இறை மார்க்கம் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நான் உடனே கட்டுப்படுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான உம்மத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்றை சொல்லுங்க, எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, இதற்கு பின்னாடி நான் வேறு யார்கிட்டும் இது சம்பந்தமாக கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட உபதேசத்தை எனக்கு சொல்லுங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், அப்புறம் என்ன செய், சும்ம இஸ்தகிம், அதில் எப்படி நில்லு, உறுதியாக நில், உறுதியாக நில். இந்த உறுதியாக நில் என்று சொல்லப்படக்கூடிய சப்ஜெக்டில் தான் பலகீனமாக நிற்கிறோம். உறுதிமிக்கவர்களாக நாம் வாழ முடியாது, மூமின்களாக இருக்க இயலாது, அடிமைகளாகத்தான் வாழ முடியும். அடிமைகளால் வாழ்ந்தாலும் மூமீனாக வாழ்வேன், அப்படிதானே? அடிமையாக வாழ்ந்தாலும் மூமீனாக வாழ்வேன். எப்படிப்பட்ட வார்த்தை இது? யார் சொன்ன வார்த்தை? சுஹைப் பின் சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, மக்காவில் மதீனா ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய சகோதரர்கள், மக்காவில் மதீனா ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய தோழர்கள், கடைசியாக வரக்கூடிய சில தோழர்கள் ஒருவர் யாரு? இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, ரோமபுரியை சார்ந்தவர், மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கலிமாவை நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய போர்க்களம், மிகப்பெரிய வேதனைகளுக்கு ஆளான சுஹைப் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க, நாம ஹிஜ்ரத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறாரு. மதீனாவுடைய எல்லையில், மக்கா எல்லையில் ஒட்டுமொத்த குஃபார்களுக்கு செய்தி போகுது, அபூஜஹல் வரைக்கும் செய்தி போகுது, விடக்கூடாது, சுஹைபை மதீனாவுக்கு போக விடக்கூடாது, நிப்பாட்டுங்க. முழு கூட்டமும் சுஹைபை தடுக்கிறாங்க. யாரு? சுஹைப் பின் சினான் ரூமி, ரோமால இருந்து வந்தவர்,
ரோமபுரியிலிருந்து இஸ்லாத்துக்கு இங்க மக்காவுக்கு அடிமையாக வந்தவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிக பெரும் பொருளாதார செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான் அவருக்கு. எப்படி சம்பாத்தியம் பண்ணி பரக்கத்தான செல்வத்தை அல்லாஹ் மக்கால அவருக்கு கொடுத்தான். இப்ப எதிரிகள் கேட்குறாங்க, ஐன ததுஹப், எங்க போற? ஆனா மதீனாக்கு போறேன். நீ போகக்கூடாது. இமாம் புகாரி பதிவு செய்கிற அந்த ஹதீஸை, ஈமானி உறுதியை பாருங்க. நீ போகக்கூடாது. அதுஹபு, நான் கண்டிப்பாக போவேன். இல்லை நீ போகக்கூடாது. அப்படி நீ போகிறதா இருந்தால் ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள். எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. சுஹைபுரல்லாம் மதீனாக்கு போக தயாராக இருக்கிறாங்க. நீ எந்த செல்வத்தை நீ சம்பாதித்தாயோ அந்த சம்பாத்தியம் செய்த செல்வத்தை எல்லாம் எங்கே விட்டுட்டே போயிடணும்? மக்காலே விட்டுட்டு போயிடணும். இங்கே தான் சம்பாத்தியம் பண்ணேன், இங்கே சம்பாத்தியம் பண்ண காசை நீ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இது மக்காவுக்கு சொந்தம். எதுவும் இல்லாமல் தனிமைப்பட்டவனாக நீ செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனை என்ன தோணுகிறது என்றால், உங்களிடம் தர வேண்டிய செல்வத்தை எல்லாம் எங்கே எங்கே இருக்கிறது என்று நான் இப்போவே சொல்கிறேன். மக்காவில் இன்னாருடைய வீட்டில் இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, போய் எடுத்துக்கங்க. என்னுடைய சொத்துக்கள் இவ்வளவு சொத்துக்கள் இன்னாருடைய வீட்டில் இருக்கிறது, அதை போய் எடுத்துக்கங்க. எனக்கு வர வேண்டிய அத்தனை பணமும் இதோ இங்கே மக்காவில் இவருடைய வீட்டில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ன ஃபுலான் லிஃபுனான், இவர் என்று எல்லாரையும் அடையாளப்படுத்துகிறாங்க. என்னை இப்படியே விட்டுட்டீங்கன்னா நான் போயிடுவேன், எல்லாம் எடுத்துக்கங்க. என்னை நீங்கள் தொல்லைப்படுத்தி என்னை தடுத்து ஈமானை விடுவதற்கு துன்புறுத்தினால் என் முதுகுல தொங்குது பாருங்க இந்த அம்பு கூடு, இந்த அம்புல கடைசி அம்பு இருக்கிற வரைக்கும் என்ன செய்வேன்? உங்களோடு நான் போராடுவேன். முதுகுல கடைசி அம்பு இருக்கிற வரைக்கும் உங்களோடு போராடுவேன். பாருங்க, ஹாதிகி சைஃப், என்னுடைய வாள். இந்த வாள் உங்களை வெட்டித்தான் இது உடையப்பட வேண்டும் என்றால் அந்த உடைகிற வரைக்கும், அந்த வாள் உடைகிற வரைக்கும் உங்களோடு என்ன செய்வேன்? போராடுவேன். ஆனால் எங்கே போகவும் விட மாட்டேன். ஹிஜ்ரத்துக்கு போயே தீருவேன். சகோதரா, நீ நினைத்து கொள்ளாத எதிரிகளை பார்த்து சொல்கிறார், இஹ்வானே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு காலமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். அல்லாஹு அக்பர். சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய தியாகமாக மாறுகிறார் பாருங்க. ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொடுத்து, இப்போ பணம் தானே வேணும் அவங்களுக்கு, எதிரிகளுக்கு. போ இதுஹப் யா சினான், நீ செல் சுஹைபே, பரவாயில்லை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று அவர் விட்டு விட்டு செல்கிறார்கள். செல்வத்தை நோக்கி ஓடுகிறார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார். அவர் வருகிற போதே அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில அஹ்லன் வ மர்ஹபா யா சுஹைப் அபிஷிர், சுஹைபே உன் வருகை நல்வரவாகட்டும், அல்லாஹ் உனக்கு சுப செய்தி. இப்போதான் குர்ஆன் வசனத்தை உனக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம்? வ மினன் நாஸ் من يشري نفسه ابتغاء من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ் அக்பர், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தங்களையே விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அக்பர், தங்களையே விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக, தீனுக்காக, ரப்புடைய நேசத்திற்காக, மறுமை சிந்தனைக்காக, அவனும் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த ரப்புல் இஸ்ஸாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக யஷ்ரி விட்டு விடுவார்கள், நஃப்ஸஹு தங்களே விட்டு விடுவார்கள். உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா எதை விட மாட்டேன், எதை விட மாட்டேன்? ஈமானை விட மாட்டேன். அல்லாஹ் அக்பர். வரலாறு முழுக்க நீங்கள் படிக்கலாம். இப்படிப்பட்ட வரலாறு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இது ரொம்ப பரம்பரை முஸ்லீமாக வாழ்ந்து நீண்ட காலமாக மொய்தீன் முகமது கனிக்கு மகன் காதர் அப்துல் காதர் மகன் முஜாஹித், இப்படி குடும்ப பரம்பரை. முகமது கனிக்கு மகன் வாப்பா காதர் மைதி, முகமது கனி, அப்துல் காதர், முஜாஹித், இப்படி பரம்பரையாக வந்தால் தான் ஈமானி உறுதி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் பரம்பரையாக ஈமானுக்கு வலிமைப்பட்டும், குடும்ப பாரம்பரியமாக ஈமானை வலிமைப்படுத்தும். நீங்கள் கொண்டிருக்கிற கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க. இமாம்கள் பதிவு செய்கிறாங்க, இஸ்திகாமத்துடைய தெளிவான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் ஈமானை பொதிந்து, அந்த வார்த்தை கவனிங்க, கவுலுல் லிஸானு வ தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தில் உறுதி கொண்டு நாவினால் சொல்லி உங்களுடைய உடல் உறுப்புகளால் அதை செயல்படுத்துவதா என்னது? ஈமான். ஈமான் நீங்க சும்மா பேசுறது இல்லை. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஈமான் என்பது நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துகிற போதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நேரத்திலெல்லாம் எது கூடும்? ஈமான் கூடும். என்னைக்கெல்லாம் மாறு செய்றீங்களோ அப்ப எது குறையும்? ஈமான் குறையும். மாஷா அல்லாஹ், என் நம்பிக்கை கூடணும், என் ஈமான் அதிகரிக்கணும், பலகீனப்படாம உறுதியா நிக்கணும்னா
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் ரசூலுடைய சுன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய நபரில் முதலாவன என்று சொன்னால் உங்கள் ஈமான் வலிமைப்பட்டு கூடிக்கொண்டே இருக்கிறது என்று பொருள். பரவாயில்லை, இந்த உலகத்திற்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா அது பலகீனப்பட்டு இன்னும் பலகீனப்பட்டு குறைந்து கொண்டே இருக்கும். எனவே நாவினால் மொழிவது உள்ளத்தினால் உறுதி கொண்டு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் யாருக்காக? அல்லாஹ். அல்லாஹ். Truly my prayer and my service, my life and my death are all for Allah. Qul inna salati wa nusuki wa mahyaya wa mamati lillahi rabbil alamin. எப்படிப்பட்ட வார்த்தை! ஈமானி இஸ்திகாமத்தை பாருங்க. குல் இன்ன சலாத்தி, மை பிரேயர், earn my service, my life and my death. என் வாழ்வு, என் சாவு, என் தொழுகை, என் அறுத்து பலியிடுதல், என்னுடைய எல்லா வணக்கமும் யாருக்கு? சும்மா மேடையில் கத்துறதுக்கு அல்ல, வாழ்க்கை நடைமுறையில் இஸ்திகாமத்தா கொண்டு வரணும். மனைவி சொல்லுவா, கொஞ்சம் விட்டுட்டு போங்களேன் அந்த விஷயத்துல. சகோதரர், இப்படி வாழுகிற வாழ்க்கை நபர்களுக்கு இந்த சமூகம் வச்சிருக்கிற பேர் என்ன? பழமைவாதிகள், அப்புறம் பிழைக்க தெரியாதவர்கள், அப்புறம் என்ன? முற்போக்குவாதிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி? முற்போக்குவாதிகள். இவர்கள் பழமையே பேசி கொண்டிருப்பார்கள். குடும்பம் சமூகம் வந்துருச்சா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆமா, குழந்தை பிறக்கும்போது ஒரு சின்ன பர்த்டே பண்ணி தான் ஆகணும். எப்படி? அது ஒரு சடங்கு வச்சு தான் ஆகணும். புள்ளேன்னு பிறந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பர்த்டே இல்லாட்டா அது என்ன வாழ்க்கை? அதை எடுத்து ஒரு கேக்கை வெட்டி ஒரு இன்ஸ்டால போடத்தானே செய்யணும். அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைக்கத்தானே செய்யணும். ஒரு 10 பேர் கூடுற இடத்துல ஒரு சின்ன ஒரு கெட்டதரை வச்சு அதில் ஒரு ஆட்டம் போட்டு ஒரு மகிழ்ச்சியா ஒரு பாட்டை போட்டாதான மகிழ்ச்சியே. வாழ தெரியாத முட்டாள்கள் பழமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காலம் முழுக்க. இவர்கள் குடும்பத்தில் வாழ்வதற்கு அருகதற்றவர்கள். எப்ப எதை பேசினாலும் அல்லாஹ் ரசூல் சொல்றான். இன்னைக்கும் கொஞ்சம் பேர் அப்படி பேசிட்டு இருக்கிறான். குடும்பத்தில் மார்க்கத்தை பேசினா பொண்டாட்டி, சகோதரர்கள், நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஹதீஸ்னு பேசுகிற, எங்களோட அப்படி பேசுகிறான். எங்களோடு இருக்கும்போதாவது மற்ற விஷயங்களை பேசுப்பா. எப்பவும் மார்க்கத்தை தானே ராஜா பேசணும். ஹலால் ஹராம மீறி நானும் நீ நடக்கக்கூடாத. அப்போ சுன்னாவுக்கும் மார்க்கத்துக்கு மாற்றமாக போனால் அல்லாட்ட சாபம் வந்துருமே. அதெல்லாம் இருக்கட்டு. இப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோம்? இப்படி பேசுகிற காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய சோதனை, இது மிகப்பெரிய ஃபித்னா இந்த உலகத்தில். பரவாயில்லை, அப்படி ஒரு நட்பை அல்லாஹ்வுக்காக, அப்படி ஒரு நட்பை இறை தூதருக்காக நான் விட்டு செல்வதாக இருந்தால் விட்டு செல்லலாமே தவிர எதை விடக்கூடாது? ஈமானை விட்டுறக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபம் எது தெரியுமா? ஈமானுக்கு வந்ததற்கு பின்பு மீண்டும் எங்க திரும்புறது? எங்க திரும்புறது? குஃப்ருக்கு திரும்புறது. அல்லாஹ் அக்பர். அந்த குஃப்ருக்கு திரும்புவதை எங்க? நெருப்புல தூக்கி வீசப்படுற மாதிரி பயப்படணும். நெருப்பை பத்தி கவலை இல்ல, குஃப்ரை பத்தி கவலை இல்ல, சர்வசாதாரணமா போறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஷரியா தூக்கி நிறுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்தினார்கள். எதை நீங்கள் தெளிவாக உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய வேண்டும். என் தொழுகை, என் மார்க்கம், என் இபாதா எல்லாம் ஆல் ஃபார் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று 6ஆம் அத்தியாயத்துடைய 162 சூரா அன்ஆம்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்பேற்பட்ட உரிமைக்கு வரலாறு இருக்கணும். பாருங்க, உக்பா பின் முஐத் வர்றான். இன்னைக்கு அதான் பிரச்சனையே. இன்னைக்கு அதான் பிரச்சனை. உனக்கு என்ன வேணும்? 3 தர்றேன். ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறான்? செல்வம் வேணுமா மக்கால? இந்த ஒட்டுமொத்த அரபு தேசத்துக்கு எல்லா செல்வத்தையும் முகமது உங்க காலில் போடுறேன், நாங்கள் போடுறோம். குறைச்சிகள் பேசலாம், பேரம் பேசலாம் பாருங்க. 2வது, அழகிய பெண் உமக்கு வேண்டுமா? திருமணம் முடிக்கணுமா? முகமதே, இந்த அரபு தேசத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பெரும் அழகான பெண்ணை உமக்கு திருமணம் முடித்து தருகிறோம். வேற 3வது இன்னொன்று மனுஷன் இதில் விழுவான். பதவி. பதவி வேணுமா? என்ன பதவி வேணும்? உக்பா கேட்குறான் பாருங்க. முகமதே, உண்மையிலேருந்து அபூஜஹல் அபூலப்லாம் தலைவர் கிடையாது, நீங்கள் தான் தலைவர். உங்கள் பின்னாடி நாங்கள் தொண்டனாக இருக்கிறோம். மக்கால இந்த முழு அரபுக்கும் நீங்கள் தான் தலைவர். என்ன செய்யணும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பலகீனப்படுத்தணும். மூதாதையரை திட்டாதீங்க, முன்னோர்களை ஏசாதீங்க, எங்கள் லாத்தூசாவை ஏசாதீங்க, கொஞ்சம் விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு தர்றோம். அல்லாஹ் அக்பர். இது எப்பவும் சொல்லப்பட்டது சகோதரர்களே. இரத்தத்தோடு ஊனோடு உறவாக ரசூலுல்லாவோடு பலகாலம் வாழ்ந்த யாரு? அபூ தாலிப். சக்கராத்தில் தானே ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் சக்கராத்தில் கேட்குறான், உயிர் போகிற நேரத்தில் ஏதாவது கேட்டால் என்ன செய்யலாம்? அந்த நேரத்தை, உயிர் பிரி நேரத்தை கொஞ்சம் மகிழ்ச்சியாக மௌத்தாகட்டுமே நினைக்கமானுமா? ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அபூ தாலிபுடைய சக்கராத்தில், பெரிய தந்தையுடைய சக்கராத்தில் அபூ லஹப் நிற்கிறான். மிரட்டிட்டு போகிறான் அபூ லஹப். பார்த்து இருக்க சொல்லு முகமதை, விட மாட்டேன் அப்படின்னு வரலாறு பதிவு செய்கிறது. அபூ லஹப் போனதுக்கப்புறம் அபூ தாலிப் கேட்பாங்க, என் அருமை சகோதரர் அப்துல்லாவுடைய மகன் முகமதே, இந்த பிரச்சாரங்களை கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ பண்ணலாமே, இந்த மார்க்க பரப்புரைகளை, மார்க்கத்துடைய பிரச்சார வகுப்புகளை கொஞ்சம் குறைக்கலாமே, எனக்கு பின்னால் இவரிடமிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய
ஒரு பாதிப்பு ஏற்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அழுகிறார். யார்? அபூ தாலிப். இப்னு கசீரில் போய் பாருங்க, வரலாறு பதிவு செய்யும். வல்லாஹி யார் பேசுகிறா? இப்போ ரசூல்லா பேசுகிறாங்க, தலைவர் பேசுகிறார். இதான் மார்க்கம், இதான் உறுதி, இதான் இஸ்திகாமத். என் அருமை பெரிய தந்தையே, வாழ்வின் எல்லா கட்டத்திலும் எனக்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். பல சந்தர்ப்பத்தில் நீங்கள் எனக்கு உத்தாசையாக இருந்தீர்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் ஏற்காமல் இப்போது மரணத்தை தழுவப் போகிறீர்களே, இதுதான் எனக்கு ஆகப்பெரும் வலி, கவலை. அழுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த கொள்கைக்காகவே என்னை என் ரப்பு அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எனக்கு தேர்ந்தெடுத்து இறுதி தூதராக அனுப்பி இருக்கிறான். என் கடைசி நேரம் வரைக்கும் ஒன்று இந்த கொள்கை முழுக்க சொல்லி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் மூத்தாகணும். அப்படி இல்லை, இதை எதிர்க்கக்கூடிய இந்த எதிரிகளால் கொல்லப்பட்டு இவர்கள் கரத்தினால் நான் என்ன செய்யணும்? மௌத்தா போன். சகோதரர்களே, வாழ்வை யோசிச்சு பாருங்க. ஒரு காலமும் விட்டுறக்கூடாது சகோதரர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு காலம் விட்டுறக்கூடாது, உறுதி. நான் சொல்ல வந்த விஷயத்துக்குள்ள மாறிட்டேன் பாருங்க. பரம்பரை முஸ்லீமை ஏன் கொண்டு வந்தேன்? அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க யாரு? சூனியக்காரர்கள். அப்படிதானே? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சூனியம், அதை ஏமாத்த நீ வான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான சூனியக்காரனை பாம்போட ஃபிரௌன் கொண்டு வர்றான். உங்க பாம்பையும் போடுங்க மூசா, எங்க சூனியக்க நீ பண்றது சூனியம் என்று ஃபிரௌன் என்ன செஞ்சான்? அரசவையில் நிகழ்ச்சி நடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசலாம். சூரத்து தாஹா எடுத்து படிச்சு பாருங்க. மூசா தன்னுடைய பாம்பை போடுகிறார், அவர்களும் தங்களுடைய பாம்பை, அந்த கம்பை போடுகிற பாம்பாக நெளிகிறது. சூனியக்காருடைய ஒட்டுமொத்த பாம்பை எது விழுங்குது? மூசா நபியுடைய பாம்பு. இந்த இடத்திலே ஒரு வார்த்தை யார் பதிவு செய்யறா? ஒட்டுமொத்த சூனியக்காரர்கள் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன். மூசாவுடைய இறைவனும் ஹாரூனுடைய இறைவன் எவனோ அந்த ஒருவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்க வந்துட்டாங்க? கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்போ உடனே ஃபிரௌன் கேட்கிறான் பாருங்க, கபுல ஆதனலக்கும், ஏன் கூட வந்து என்ன நான் கூப்பிட்டு உங்களை வந்து கொண்டு உட்கார வச்சா ஏன் அனுமதி கேட்காம, ஆமன்தும் கபுல அன் ஆதனலக்கும், ஏன் அனுமதி இல்லாம மூசாவுடைய ரப்பை ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான்? அடுத்து ஃபிரௌன், லவ் கத்தி அன் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் வலவ் சல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹல். உங்களுடைய மாறுகையை வெட்டுவேன், உங்க எல்லோரும் எதில் ஏத்துவேன்? கழு மரத்தில் ஏத்துவேன் சொல்லி மிரட்டுறான். இப்போ நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஈமானி உறுதியை பாருங்க. ஆரம்ப கால முஸ்லிமு, பரம்பரை பெருத்து முஸ்லிமு, ரொம்ப காலம் பள்ளியில் தொழுது அவர் பெரிய ஹாஜியார் கிடையாது. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சூனியக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. யா ஃபிரௌன் ஃபக்தி மா அன்த கால், ஃபக்தி மா அன்த கால், இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா. நீ என்னன்னாலும் பண்ணுடா, நீ எதை பண்ணாலும் எங்க தான் பண்ணுவ? இந்த உலகத்துல தான் நீ பண்ணுவ, ஆனா மறுமையில உன்னை எங்களை நெருங்க கூட முடியாது. ஏன் தெரியுமா சொல்றாங்க பாருங்க. அமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர லனா ஹதாயானா. எங்க பாவத்தையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு, அவனை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் எங்களை மன்னிச்சு, எங்களை அவன் கிருபை செஞ்சுட்டான். இனி நீ என்ன பண்ணாலும் இங்க பண்ணு, இங்க நீ வெற்றி அடையலாம், ஆனால் மறுமையில் நீ தோல்வி அடைவாய், நாங்கள் தான் வெற்றி அடைவோம் என்று குர்ஆன்ல சூரத்து தாஹால தயவு செய்து குர்ஆன் எடுத்து 71ஆம் வசனமும் 72ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. கலிமாவை சொல்லி ஈமானி உறுதிமிக்க மக்கள் யார் என்பதை அப்போது கலிமாவை சொன்னவர்கள் மிகப்பெரிய எதிரியான ஃபிரௌனுக்கு முன்னால் என்னன்னாலும் பண்ணிக்க, கழுமரத்தில் ஏத்து, கைகாலை வெட்டி துண்டாக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்ற சிந்தனையை விட்டு நாங்கள் நினைச்ச மாட்டோம், மாறவே மாட்டோம் என்று சொன்னார்கள். பாசத்தின் சகோதர சகோதரிகளே, நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அருமையான காலம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற காலம். இறுதி வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழவும், இறுதி வரைக்கும் அதற்கு பங்கு வராமல் இந்த உலகத்துடைய இன்பங்கள், துனியா, மனைவி, குடும்பம், வியாபாரம், அண்டை வீட்டார், சமூகம் எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு ஷரியா எனக்கு குர்ஆன் சுன்னா, இந்த அடிப்படை இரண்டும் எனக்கு என்ன ஏவி இருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றுவதுதான் மிகப்பெரிய இஸ்திகாமத் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். எது? இந்த ரெண்டையும் சொன்ன அடிப்படையில் வாழ்வதுதான் பெரிய இஸ்திகாமத். அந்த இஸ்திகாமத்தை, உறுதி நிலைப்பாட்டை, ஈமானி உறுதியை பின்பற்றி வாழ்வோமாக. அல்லாஹ் அதற்கு நம் அனைவரையும் கபூல் செய்வானாக என்று கூறி முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பான சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் இப்படியே நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு முழுமையாக நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஷாபான் நோன்பு வைப்பாங்களாம். சுன்னத்தா நோன்பே வைக்கிற போல தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு நோன்பு விடவும் செய்வாங்களாம். அப்படி நாங்கள் பேசிக்கிறோம், வச்சா அப்படி வச்ச மாதிரி இருக்கும், விட்டா நோன்பை வைக்கிற போல தெரியுங்கிற அளவுக்கு வைப்பாங்களாம். இதுதான் மார்க்கத்தில் இருக்கே தவிர பராத்துங்கிற பேரில் ஒரு நோன்பு ஷரியத்தில் இல்லவே கிடையாது. பராத்துங்கிற பேரில் ஒரு இரவு
மார்க்கத்துடைய அடிப்படையில் கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லை. அதுக்கு ஒரு நோன்பு நின்று வணங்க வேண்டும். லைலத்துல் கத்ர் இருக்குது, மாஷா அல்லாஹ். ஒற்றைப்படை இரவுகள், இரவு நின்று தஹஜ்ஜத் தொழலாம், அதெல்லாம் ரொம்ப தெளிவான மார்க்கம் இருக்குது. இது அல்லாத பித்அத் அனாச்சாரங்களை அன்றைக்கு மட்டும் ஒரு நாள் மன்னரைகள் சென்று கபரை ஜியாரத் செய்வதல்ல. எம் தாய் தந்தை இறந்த எம்முடைய முன்னோருடைய பொது மையவாடியில் என்றைக்கும் எப்பொழுதும் நின்று அல்லாஹ் என்ன செய்யணும், அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்யணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட நாளை பித்அத் ஆக்குவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மூன்றாவது, ஷாபானில் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் என்ன ஏவனாங்கன்னா, யாரெல்லாம் சென்ற ஆண்டு ரமதானில் ஃபர்தில் மிச்சம் வச்சிங்களோ, முக்கியமான பாயிண்ட், ஃபர்து என்னைக்காவது நீங்கள் கலா பண்ண வேண்டியிருக்கா, அப்படி கலா பண்ணுறவங்க வைக்க வேண்டிய கடைசி நேரம் இது இந்த ஷாபான் தான். புரிஞ்சுதா? யாராவது போன ஆண்டு ரமதானில் ஃபர்தில் நோன்பு விட்டுருந்தா அதை ஷாபானு அடுத்த ரமதான் வர்றதுக்குள்ள ஷாபான்லேயே என்ன பண்ணிடுங்க, கலா பண்ணிடுங்கன்னு சொல்லி அந்த சுன்னத்தை ஏற்படுத்தினாங்க. இபாதத்து நிறைய செய்யலாம், பிதாத்து ஒரு காலம் அனுமதி இல்லை. பாசத்துக்குரியவர்களே, எனவே தெளிவாக மார்க்கத்தை சுன்னாவை புரிந்து நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய வழிகாட்டி மையம் ஒரு அற்புதமான ஏற்பாடு, பெண்களுக்கும் ஆண்களுக்குமான ஏற்பாடு செய்யப்பட்டு ஜும்மாவை மார்க்க அடிப்படையில் தொழுது மார்க்க செய்திகளை உங்களுக்கு உள்வாங்கப்பட்டு சமூகத்திற்கும் மக்களுக்கும் வேலை செய்து பொது சேவைகளையும் செய்து இபாதத்தையும் செய்வதற்கென்று அழகிய ஒரு இடத்தை மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் ஏற்பாடு செய்து இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் வருவதாக இல்லாமல் உடன் இருக்கக்கூடிய குடும்பங்கள் சகோதரரை அழைத்து கொண்டு இந்த செய்திகளை கேட்பதற்கு வார வாரம் பெருக்கெடுத்து அதிகமாக வந்து இந்த மக்கள் கும்பிட வேண்டும், நன்மைகளை பங்கெடுக்க வேண்டும். என்னென்ன ஒத்துழைப்புகள், என்னென்ன உதவிகள், என்னென்ன அவர்களுக்கான ஆலோசனைகள் சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றிலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வழிகாட்டி மையத்திற்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய தனிப்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு உபதேசமாக சொல்லி அல்லாஹ் அவருடைய முயற்சிகளையும் நம்முடைய முயற்சிகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சிறந்த முறையில் அவனுடைய ஈமானிய வழிகளை அவனுடைய பணிகளை செய்து அல்லாஹ்விடத்தில் கூலி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. வாக்கூலி கௌலிஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.